நீங்க 2 பேரும் பண்ணின தப்பு இப்போ எங்க வந்து விடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அஹ், ஏன்பா அப்படி? அஹ், ஐயோ அத்தை, வேணும்ல எதுவும் பண்ணல அத்தை. எனக்கு புரியுதியா? இந்த வயசுல எல்லாரும் தடுமாற ஒண்ணுதான். ஆனா அது எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? உங்களோட 5 நிமிஷம் வாழ்க்கை, 5 நிமிஷம் சந்தோஷம். ஆனா இப்போ ஒரு குடும்பமே நில குழஞ்சு போயிருச்சியா? அப்பயே இவகிட்ட 100 வாட்டி சொன்னேன். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஏண்டி கொஞ்சமாவது பார்த்து இருன்னு மயங்கி விழுந்து எல்லாத்தையும் கெடுத்து தொலைஞ்சிட்டா. இல்லைன்னா இது எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக நடத்தி இருந்திருக்கலாம் தெரியுமா? இம்பிட்டு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில் பாருங்க, யாருமே நிம்மதி இல்லாமல் ஆக்கி வச்ச சோறெல்லாம் அப்படியே கடக்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அத்தை, சத்தியமா நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. ஆனா, எல்லாமே ஒரு சடனா நடந்து முடிஞ்சிருச்சு. உங்ககிட்ட சொன்னேன் இல்லடி, உன்கிட்ட சொன்னேன் இல்லை? உங்கள் அன்னைக்கு கோவக்காரன் அவன் ஏதாவது பண்ணி போடுவான் அப்படின்னு சொல்கிறத கேட்கறதே இல்லை. ஆட்டக்காரி மாதிரி ஊரே சுத்தின இப்போ எங்கே வந்து விழிச்சிருக்கு பாரு. அத்தை, உமா இப்ப எதுக்கு அத்தை நீங்க சத்தம் போடுறீங்க? அவங்க எல்லாரும் நான் அடிக்கும்போது கூட உமா எனக்காக வந்து நின்னா. அவளை நீங்க எதுவும் பேசாதீங்க அத்தை. என்ன தம்பி, 1000 தான் இருந்தாலும் நீங்கள் பண்ணினது தப்புப்பா. உங்கள் அப்பா ஊர் தலைவர், அத்தனை கோடி பேர் நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க முன்னாடி எவ்வளோ மான மரியாதை போயிருக்கோம். மறுபடியும் உங்கள் அப்பா எலெக்ஷனில் நிற்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்னையா பண்ணுறது? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. என் மாமாவுக்கு நான் போகிற நேரம் நல்லபடியாக இருக்கும். வாய் மூடி ஊத்த வயிச்சிருக்கி சொல்கிறதே கேட்கறதில்ல, இஷ்ட வெங்காயத்துக்கு ஆடுறது. இப்போ எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. நான் இன்னும் எல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சு விட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்களான்னு கூட தெரியல. அத்தை, நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் எங்களை சேர்த்துப்பாங்க. எப்படிப்பா சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அம்மாவுக்கு என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. 1000 தான் நான் தப்பு பண்ணாலும் அவங்களோட பையன் இல்லையா? அம்மா அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. நீங்க எங்களை பத்தி வருத்தப்படாதீங்க. உமாவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். நம்ம கிளம்புவோம். சரிங்கப்பா, வாங்க போவோம். யாரு வருத்தப்படாத, சரியா? நான் உன் பக்கத்துல தான் எப்பயும் நிற்பேன். நீ இருக்க தைரியத்துல தான் நானே இருக்கேன். ஏய், நான் உன் கூட தான் இருக்கேன், அல்லாத, சரியா? அமுதா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? பஸ்ல பல பேர் இருக்காங்க. நம்ம பார்த்து எதுவும் நினைக்க போறாங்க. அழாத. முடியலங்க, என்னால் நிஜமாவே ரொம்ப முடியல. எவ்வளோ சந்தோஷமா வந்தோம். நம்ம வீட்டில் கல்யாணம் அப்படி இப்படின்னு அது எல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போச்சேங்க. அண்ணியும் நினைச்சா எனக்கு அம்பிட்டு வயிற்றுச்சலா இருக்குது. எம்பிட்டு கஷ்டப்பட்டாங்க இந்த வீட்டுக்காக. கடைசியில் அசிங்கப்பட்டு போயிற நிலைமை ஆயிடுச்சேங்க. யாரு தலையில எப்படி எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். இது ஏன் நொந்துக்கிறதா இல்ல மனுஷங்களை நொந்துக்கிறதானே தெரியலங்க. ஆனா பாவங்க, இனிமே அவங்கள நம்ம தாங்க பாத்துக்கணும். பாத்துக்க மாட்டோமா? அதெல்லாம் பார்த்து போமா. அம்பிட்டு சண்டையிலையும் அண்ணன் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு தான் வருத்தப்படுது. எனக்கு எதுவுமே கொடுக்கலினாலும் அது நல்லா இருந்தா போதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படிதான் கூடவே இருந்து அம்மாவும் அவளும் அண்ணனை புரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னே தெரியல. உயிரையே கொடுன்னு கேட்டா கூட அண்ணன் உயிரை கொடுத்துரும். அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு இன்னைக்கு எம்பிட்டு பெரிய ஆசை. நான் ஒரு தடவை தப்பு பண்ணதையே இன்ன வரைக்கும் என் மனசு சுட்டரிக்குது. ஐயோ, அப்படி ஒரு தப்பை நான் பண்ணாம இருந்திருந்தா அப்படின்னு. இவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படிதான் அவ நிம்மதியா இருக்கான்னு தெரியல. அதுவும் அத்தனை பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்டிருந்தா கூட மனசு ஆறி இருக்கும். அண்ணே, நான் பண்ணது தப்பு தானே, என்ன மன்னிச்சிருனேன்னு. ஆனா அதை விட்டுப்புட்டு அவனுக்காக அண்ணனை சண்டை போட்டு வெளியே அனுப்பிட்டா பாருங்க. நான் நொந்து போயிட்டேங்க. பணம் காசு வந்தா சொந்த பந்தம் மறந்துடுமாங்க? சொல்லுங்க பாப்போம். சின்ன வயசுல யாரு எது கொடுத்தாலும் அது வயிற்று நிறைச்சிக்காம எங்க வயிறு நிறைச்சது கொண்டு வந்து எனக்கும் அவளுக்கும் கொடுக்கும். இதுலயும் என்னை விட அவளுக்கு ரொம்ப செய்வாங்க, வைப்பாங்க. ஆனா அப்படியாப்பட்டவ கடைசியில இப்படி பண்ணிட்டாளே. இந்த காலத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்கு. நிஜமா அந்த பொண்ணை நான் மட்டும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தனாலும்
இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அமுதா, யாரு இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, நமக்கு நம்ம பையன் இருக்கான். இது போதும் நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு. இதை பத்தி வருத்தப்படாத, சரியா? என்ன தலைவரே, ஊர்ல உள்ள எல்லார் வீட்டுக்கும் நீங்க நியாயம் சொல்லுவீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கே நியாயம் சொல்றதுக்கு ஊரே வர வேண்டிய நிலைமையா இருக்குது. பையனை எப்படி வளர்க்கணும்னு தெரியாம வளர்த்து புட்டீங்களே. இதுக்கு தான் இந்த ஊர்ல இருந்தா பையன் கெட்டு போயிடுவான், இந்த ஊர்ல இருந்தா பையன் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு வெளியூர்ல படிக்க வச்சிங்களா? வெளியூருக்கு போய் படிச்சாதான் அவன் இதா இருப்பான், இந்த ஊர் பயல்களோட சேர்ந்தா கெட்டு குட்டிச்சவராதான் போவானுங்க, அப்படி இப்படி நீங்க. ஆனா இப்படி வெளியூர் போய் இந்த பழக்கத்தான் கத்துக்கிட்டு வந்திருக்கானா? தலைவரே, நிஜமா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன். உங்களை யாருமே கை நீட்டி என்னான்னு கேட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அசிங்கப்படுத்தி பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒன்றும் நீங்க கல்யாணத்தை சிம்பிளா வீட்டிலே வச்சு கூட முடிச்சிருக்கலாம். இப்படி ஊரறிய பண்ணினது ரொம்ப தப்புங்க. அதுவும் இல்லாம ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுல இருந்து ஆள் வந்திருந்தாங்க. அதுவும் தலைவர் குடும்பம் நேற்று நிச்சயம் எல்லாம் அப்படி பிரம்மாண்டமா நடந்துச்சு. காலையில கல்யாணமும் அவ்வளோ சிறப்பா நடக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தோம். கடைசியில எப்படி ஆகி போச்சுங்களே. ஒண்ணு, நீ அந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்லும் போதே நாங்க எல்லாம் என்ன சொன்னோம்? எதுக்கியா தேவையில்லாத ரிஸ்க்கு, வேண்டாயா அப்படின்னு தானே சொன்னோம். எங்க கேட்டீங்க? பையன் ஆசைப்படுறான், பையன் ஆசைப்படுறான்னு. இப்ப கடைசியில ஒரேதான் பையன் ஆசைப்பட்டானா இப்ப மான மரியாதை போனதுதான் மிச்சம். ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் நியாயம் சொல்லுவீங்க, இன்னைக்கு உங்க வீட்டுக்கே இவ்வளோ பேர் வந்து நியாயம் சொல்றோம். அப்ப பாருங்க உங்க பையன் எப்படி நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு. இங்க இருங்கயா, முதல்ல வெளியே போங்க எல்லாரும். என்னம்மா இப்படி பேசுறீங்க? நாங்க தலைவருக்கு ஆறுதல தானே வந்திருக்கோம். எல்லாம் ஆறுதல் பேசுற மாதிரியே பேசுறீங்க. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பிள்ளை லட்சணமா வளர்த்துருக்கீங்க, என்ன பிள்ளை லட்சணமா வளர்த்துருக்கீங்கன்னு. ஏன் ஆம்பளை பையன் மட்டும் தான் தப்பு பண்ணானா? ஆம்பளை பையன் தப்பு பண்ணா அது காத்தோட கலந்து போயிடும். ஆனா பண்ணி இருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளையும் சேர்ந்துதான். ஏன் அது உங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது? ஏங்க உங்க பையன் தப்பு பண்ணாமையாங்க இப்படி நடந்திருக்கும்? இங்க பாரு, இதுக்கு மேல மரியாதை அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். என் பிள்ளை எப்படி பையனை வளர்த்துருப்பான்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒரு சாக்கடை தான். அந்த சாக்கடைனாலதான் இன்னைக்கு எல்லாம் நாரி போய் கிடக்குது. வந்தப்பயே சொன்னேன், இது மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை வேண்டான்னு. கேட்டீங்களா? நீங்க ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப ஊரார் முன்னாடி அசிங்கப்பட்டு நில்லுங்க. ஏங்க 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குதுங்க, சின்னஞ்சிருசுங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. எல்லாரும் ஏற்கனவே வெந்து போய் இருக்கிறோம். வெந்த புண்ணுல வேலை பார்க்காதீங்க. முதல்ல கிளம்புங்க எல்லாம் வெளியே. ஏமா இப்படி கோமா பேசுனா ஆனது இல்லைன்னு ஆயிடுமா? வெளியே போங்கன்னு சொன்னேன். இப்ப போறீங்களா இல்ல நானே கண்டுபிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? அம்மாடி அம்மா, எதுக்குங்க இவங்க வீட்டு பஞ்சாயத்து பேசி நம்ம அசிங்கப்படணும்? வாங்கங்க நம்ம வெளியே போவோம். ஊர்ல உள்ளவங்களை அடக்கிறதுக்கு தான் இவங்களால முடியும். இவங்க வீட்டு பிள்ளையா இவங்களால அடக்க முடியாது. அவங்கள அடக்க முடியாததான் நம்மகிட்ட அடக்குவாங்க. வாங்க போவோம். ஏன் மாப்பிள்ள, இதுதான் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா? ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து இப்படி ஆகி போச்சுன்னு வருத்தப்பட்டு ஒரு 2 வார்த்தை பேசினா நிம்மதியா நமக்கும் இருக்கும். அதை விட்டுவிட்டு எரியற தீயில எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மனுஷன் எப்படிமா பேசுவாரு? அவரே நொறுங்கி போயில இருக்காரு. அவரை எதுக்கு பேசுற? விடு. என்னடி விடு? கோடி கணக்கில் கல்யாணத்துக்கு செலவு பண்ணி அவ்வளோ பெரிய மண்டபத்தில் ஊரையே கூப்பிட்டு அவ்வளோ செஞ்சு ஒரு கூட நிம்மதியை திங்களடி. இந்த பிரச்சனையை கேட்டு எல்லாம் வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குது. அந்த புள்ளி மூஞ்ச சரியில்லை, வேண்டாம் வேண்டான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? அதுலயும் அந்த குடும்பமே சரியில்லை. போட்டோ வச்சிருக்கும் போதே சொன்னா இல்லையா? இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்னா இருக்க விடுற பழக்கம் என்ன பழக்கம்னு நான் திட்டினா இல்லையா? நான் மட்டும் என்ன திட்டாமையா இருந்தேன்? அவனை பிடிச்சி திட்ட தானே செஞ்சேன். நல்லா முடிவு பண்ணிட்டாளுகடி. நல்ல வசதியான குடும்பம், விட்டுறக்கூடாதுன்னு நல்லா முடிவு பண்ணிட்டாளுங்க. அதுதான் நடந்திருக்குது. கார் சத்தம் கேக்குது. எமாடி போய் ஆரத்திய கரைச்சி எடுத்துட்டு வந்து வெளியே வந்திருக்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு ஊத்தி எடு. அப்பதான் இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழியும். என்னம்மா சொல்ற? வந்திருக்காளுகளா? ஆமா வந்திருக்காங்க. போய் ஆரத்தி எடு. என்ன இது? இப்படியா ஒரு கல்யாணம் நடக்கணும்? மனசு வெந்து போச்சு. அட நீங்க வேற அண்ணி, இந்த குடும்பத்துக்கு இதே வழக்கம் தான். பிள்ளைங்களை ஒழுங்கா அடிச்சு உழைச்சி வளர்க்கணும். அதை விட்டு ஊதாரி கணக்க ஊரை சுத்த விட்டா அப்புறம் இப்படித்தான் இருக்கும். வீடு காடுன்னு எல்லாத்தையும் வித்து இப்படி ஒரு கல்யாணம்.
நினைச்சு கூட பார்க்க முடியல. பாத்தீங்களே மணமேடையில நின்றுக்கிட்டு அர்ச்சனை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறத. அவங்க பெத்தவங்களே வேணாம் அப்படின்னு சொல்லி தொலைச்சு கட்டிட்டு போயிட்டாங்க. இவ கல்யாணம் பண்ணி வைக்கிறா. கல்யாணம் இவங்க எல்லாரும் நீ திட்டினாங்க, உனக்கு வாயே சரியில்லை, கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ இந்த மாதிரி பேசுறியா வைக்கிறியான்னு. கடைசியில நான் சொன்னபடி ஆயிப்போச்சே. யோ சித்தப்பு, எல்லாரும் அப்படியாச்சு இப்படியாச்சுன்னா இங்க என்னையா ஆச்சு? டேய் மவனே, அதெல்லாம் பல விஷயம் நடந்து போச்சுடா. தகடதா புதுபுதா கிஜிகிதா. என்னையா சொல்ற? ஆமையா, தகடதா புதுபுதா கிஜிகிதா. அடங்கொய்யால. யோ, அந்த வீட்டுக்கு பந்தலெல்லாம் போட்டுக்கோமையா, அதுக்கு இப்ப யார்ட்டையா போய் காசு வாங்குறது? காசு கேட்டு போனான்னு வையி, 4 மொத்து வேணா கொடுப்பாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா காசு கொடுக்க வேண்டியவனையும் ஊரை விட்டே அனுப்பிட்டாங்கயா. இனி நம்ம பந்தல கட்டிக்கிட்டு வர்றதுதான் நமக்கு நல்லது. அட பாவிகளா, ஒரு 2 புல்லு உள்ள இறங்கிருச்சு, அதனால மட்டையாயிட்டேன். அதுக்குள்ள எவ்வளோ பெரிய அமளிக்கு நடந்துருச்சு. நானும் ஒரு 3000 4000 சேர்த்து கிடைக்கும், பொண்டாட்டிக்கிட்டு தெரியாம அமுக்கிடுவான் காசை, அப்படி இப்படின்னு கனவு கண்டேன். கடைசியில் அதுக்கும் கொல்லிக்கட்டை சொருவிட்டாங்களா. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, பந்தல தான் போட்டாதான் காசு எனக்கு, காசு எனக்கு. சரிங்க அண்ணி, நானும் அப்படியே கிளம்புறேன். கிளம்புறீங்களா? அம்மா எங்கம்மா போறீங்க? என்னம்மா, அன்னைக்கே அபசகுடமாக தேங்காய் உடைக்கும் போதே அழுகுனுச்சு. அப்பயே சுதாரிச்சு இருந்திருக்கலாம். என்ன பிரச்சனை இருக்கா என்னவோன்னு எல்லாம் விட்டுவிட்டாச்சு. கடைசி நேரத்தில் மண்டபத்தில் வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த பிள்ளைங்க ஒரு முகத்தை கூட ஒரு தடவை பார்க்கல, எல்லாம் போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? நானும் கிளம்புறேன். அண்ணே, அவங்க போனா என்ன, இந்த அண்ணி வீட்டுக்கு வரமாட்டீங்களா? வாங்க, நீங்க நம்ம வீட்டுக்கு போவோம். ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா, அங்கே போவோம். இல்லைம்மா, வேண்டாம், நான் கிளம்புறேம்மா. என்னால் இங்கே இருக்க முடியாது. எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் கேட்கவும் முடியல. பாருங்க, நீங்க வாங்கன்னு சொன்னா வரணும், சும்மா அதெல்லாம் பேசக்கூடாது. வாங்க, முதல்ல வாங்க போவோம், வாங்க. இவ்வளோ பேரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாச்சு. இனி தங்க வீட்டில் அந்த உமா எப்படித்தான் போய் வாழ போறான்னு தெரியல. ஐயோ, சும்மாவே ருத்ர தாண்ட ஆடுவா, ஊரில் உள்ள யாரையும் மதிக்க மாட்டா. இப்போ இனிமே இவ வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஒரு தடவை அறியாமல் பண்ணுற தப்பு தன் வாழ்க்கையே எப்படி மாற்ற போகுதுன்னு இனிமே தான் அவளுக்கு தெரியும். கூட பிறந்தவனை விட, ஆதியில் நம்ம கூட வளர்ந்தவனை விட பாதியில் வந்தவன் முக்கியம்னு சொல்லி அவனையே ஏளனமாக பேசிவிட்டா. அதுக்கான பலன் அவ அனுபவிக்கணும்ல. சம்மந்தி, வாய மூடிது சொல்லிட்டேன். சம்மந்தியா சம்மந்தி? நான் உனக்கு சம்மந்தியாடி? நீ எல்லாம் எனக்கு சம்மந்தியா? என் காலுக்கு போடுற செருப்புக்கு கூட அருகதை இல்லாதவ நீ. என்னம்மா, இருந்தாலும் வயசுக்கு மூத்தவங்க, அவங்கள போய் எப்படி பேசுறீங்க? பல்ல கழட்டி போடுவேன் பாத்துக்க. என்னடா என்ன? எனக்கு இருக்கிற வெறிக்கு என்னை அங்கேயே வச்சு சத்துன்னு சாத்திடலான் இருந்துச்சு. தலைக்கு மீறி வளர்ந்த பிள்ளைய நம்ம அடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு பார்த்ததுக்கு நல்லா செஞ்சுட்டல்ல. இவ என்னமோ பெரிய மனுஷி, அவளை பெரிய மனுஷி. ஏண்டி, நீ எல்லாம் பெரிய மனுஷியாடி? சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற எவனும் இந்த வேலையை பண்ண மாட்டான். அம்மா, நான் எதுவுமே பண்ணலங்க. இங்க பாரு, உன் மூஞ்ச பார்த்தா கூட பொடிக்கு போயல சிக்காது. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு போய் வெளியே சொல்லிக்காத. சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணா பெரியவங்க தான் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு எடுத்து சொல்லணும். நீயே அவங்களுக்கு வழி காட்டி விடுவ போல இருக்கு. மா, வழி என்ன? அதான் வீட்டுல ரூமே கதவை திறந்து விட்டுருக்கால. எங்களை மாதிரி அந்தஸ்துல உயர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்னம்மா வளர்த்து வச்சிருக்கோம் உன் பிள்ளைய? என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க? இது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? என் மாப்பிள்ள ஊர் தலைவர்னு அவ்வளோ மெச்ச என் பிள்ளைக்குன்னு அப்படியெல்லாம் பெருமையா இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அதை கெடுக்கணும்னு எல்லாம் வேலை பார்த்துருக்கீங்கல்ல. சிறுசுங்க, அதுங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிடுச்சுங்க. அவங்க சின்ன சிறுசுகளா? அவங்க சின்ன சிறுசுகளா? என் பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவனை எப்படி திட்டுவேன்னு அவனுக்கு தெரியும். இந்த ஊர்ல இருந்தா கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அம்புட்டு தூரத்துல படிக்க வச்ச ஆளு நானு. பையனுக்கு பாசம் காட்டினா கெட்டு போயிடுவான் அப்படி இப்படின்னு அவனை நல்ல முறையில வளர்க்கணும்னு அப்படியெல்லாம் வளர்த்து என்னைக்கு இந்த முகரக்கட்டையில முழிச்சானோ அன்னைக்கு பிடிச்சது கிறகம் என் வீட்டுக்கு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கேட்டபடி காடு கரணி எல்லாத்தையுமே வித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்லம்மா.
ஏய், நீ கொடுத்ததெல்லாம் என் வீட்டு மாட்டு கொட்டாய்க்கு கூட ஆகாதுடி. என்னமோ அதை கொடுத்த இதை கொடுத்தேன்ற. இன்னும் 100 சவரன் 200 சவரன் போட்டிருந்தேன்னா ஊரையே அழிச்சிருப்ப போல இருக்கே. ஏமா, உனக்கெல்லாம் எப்படிதான் இப்படி கூசாம வந்து நிக்கிறேனே தெரியல. சீ 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 சீ. எங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா? என் மாப்பிள்ளை ஊரை மெச்ச கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இம்புட்டியும் பண்ணாரு. மொத்தத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்களே, குடும்பமா இது? எம்மா, என்னை நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கம்மா, வைங்கம்மா. ஆனால் புள்ள கல்யாணம் பண்ணி இங்கே வந்துட்டாம்மா, எப்படியாவது ஏற்றுக்கங்கம்மா. இனி என்ன நடந்தாலும் உங்கள் வீட்டு மருமகள் ஆயிட்டா. நல்லா இருக்கு உன் பேச்சு. எரியிற கொல்லிகளில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு கேட்குற மாதிரி இருக்குது உன் பேச்சு. அவன் வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறான். இப்படி இம்புட்டு செலவு பண்ணி மானம் கெட்டு போய் வந்திருக்கோமேனு. இப்போ கூட உனக்கு உன் புள்ள இந்த வீட்டில் வந்து வாழணும். ஏம்மா, இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லைம்மா. அந்த பையன் அம்புட்டு செலவு பண்ணி இந்த குடும்பத்துக்காக பார்த்தான். ஆனால் அவனையே தூக்கி வீசினவளுக, நம்மளாம் ஏமாத்துறோம். அதானே, பெத்த புள்ள கண்ணீர் வடிச்சிட்டு போறான், அதையே கண்டுக்காதவ தானே இவ. ஆத்தடியாத்தா, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏம்மா, அவளுகளை மட்டும் சொல்லக்கூடாதுமா. இதோ இங்கே ஒருத்தன் இருக்கானே, இவனையும் சொல்லணும். நல்லவனை போலி இருப்பான், நடிச்சாமத்துல துரோகியா இருப்பான்னு அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. அது சரியா போச்சு. கூடையே இருந்து கழுத்தறுத்திருக்கான துரோகி. கட்டி வைக்க மாட்டாமா, கட்டி வைக்கிறவனு தானே சொல்லி தொலைஞ்சோம். அதுக்குள்ள என்ன அவசரம்? இனி எப்படி உங்க அப்பாவை 4 பேர் மதிப்பாங்க? நான் அப்பயே சொன்னேன்லடி உங்ககிட்ட, காதுல ஈயத்தை கச்சி ஊத்துற மாதிரி சொன்னேன்ல. என் பையன் இப்படி அங்க இங்கன்னு நின்று பேசுறது யாராவது வந்து சொன்னாங்கன்னா என் புருஷனுக்கு அது கெட்ட பேரு, 4 இடத்துல பஞ்சாயத்து பண்ண போற மனுஷன் அப்படின்னு சொன்னேன்லடி. காதுல என்ன அடைச்சிருந்துச்சா? எங்க மான மரியாதையை வாங்கிவிட்டீங்களேடி எல்லாரும் சேர்ந்து. இந்த மாதிரி ஒரு கன்றாவி நடந்து தொலைஞ்சிருச்சுன்னு முதல்ல சொல்லி தொலைஞ்சிருந்தா வீட்லயே 4 செவுத்துக்குள்ள வச்சு எல்லா கல்யாணத்தையும் முடிச்சு தொலைஞ்சிருப்போமே. இப்படி ஊரறிய எங்க மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து. இவர்களுக்கெல்லாம் சூடு சொரணை இருந்தா தானம்மா நம்மளுக்கு சூடு சொரணை இருக்கு. அவளுகளுக்குள்ள எந்த கன்றாவியுமே இல்லையே. ஏம்மா, ஏற்கனவே எல்லாரும் நொந்து போய் வந்திருக்கோம்மா. இப்படி நீங்க வார்த்தையால கொள்ளாதீங்கம்மா. எங்க மான மரியாதையை வாங்கிவிட்டு உங்களை வார்த்தையால கொள்றமா? வயிற்றுச்சலா இருக்குது. நான் பண்ண தப்புக்கு அவங்கள எதுக்கு திட்டுறீங்க? நான் தான் தப்பு பண்ணவன், என்ன மன்னிச்சிருங்க. படுபாவி பையன், இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இல்ல, என்ன ஜென்மத்துல எனக்கு வந்து பிறந்து தொலைஞ்சியோ தெரியல. சி எம்மாடி, இப்பயும் நம்ம மாப்பிள்ளையோட மான மரியாதை நமக்கு முக்கியம். 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம வீட்டில் பிள்ளையா பிறந்து தொலைஞ்சிட்டான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குன்ற மாதிரி ஊரார்கிட்ட இந்த மாதிரி குடும்பத்தில் பொண்ணு எடுத்தோம்னா நம்ம மாப்பிள்ளைக்கு பதவி உயர்வு கிடைக்கும், எல்லா விஷயத்துலையும் நல்ல சலுகை கிடைக்கும்னு நினச்சோம். கடைசியில் இப்படி வந்து மானம் ரீதியை வாங்கலன்னு கனவா கண்டோம். இப்போ இதுகளை அடித்து துரத்தணும்னு வை, நம்ம மாப்பிள்ளைக்கு தான் கெட்ட பேர். இந்த பிள்ளைய அனுப்பி விட்டாங்க அப்படி இப்படின்னு. அதனால் உள்ளே சேர்த்து தொலைவோம். என்னம்மா சொல்கிற? இதுங்களை உள்ளே சேர்க்கணுமா? என்னால் முடியாதுமா. இங்கே பாரு, எதுக்கும் அம்மா சொல்றதை கேளு, சரியா? எப்படிமா என்ன கேட்க சொல்ற? புரிஞ்சுக்க, சொல்றத கேளு. இங்க பாரு, வீட்டுக்குள்ள போ. ஏய், நீ போக கூடாது, நீ வெளியே போடி. ஏம்மா, இவங்களை சேர்த்துக்கிட்டீங்க, அதுவே போதும். நான் எங்கேயே போய்க்கிறேம்மா. அவங்கள நல்லபடியா பாத்துக்கங்க. ஒழுங்க மரியாதை போயிருன்னு சொன்னேன், போயிரு. மூஞ்சில முழிக்காத. ஏய் சாக்கடை, எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்காத. இதுக்கப்புறம் தாண்டி உனக்கு பிடிச்சது கரகம். இந்த தங்கத்தை உரசிட்டல்ல, இதுக்கப்புறம் இந்த தங்கத்தோட வேலையை காட்டும். உள்ள வந்து தொலைங்க. அப்பனே ஆண்டவா, நான் ரொம்ப பெரிய தப்பெல்லாமே பண்ணிட்டேன். எல்லா வகையான தப்புமே பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலை. வயிற்றுல பிள்ளையோட அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்காது. அதுக்கப்புறம் என் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அப்பான்றது யாருன்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஆனால் என் புருஷன் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக அவர் ஒத்துக்கிட்டாரு. இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்து இல்லைன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எப்படி இந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு உன்னை நம்பிதாயா இருக்கேன். என் அத்தையும் மாமாவும் என்னை புரிஞ்சுக்கணும், நாங்கள் நல்லபடியாக வாழணும், இந்த ஊரார் முன்னாடி நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். நீ தான் பாருள் புரியணும். ஆம்பளையா நான் ஒரு தடவை செஞ்ச தப்பு இப்போ எங்கே வந்து நின்றுருக்கு. இது ரொம்ப பெரிய பாவம்னு எனக்கே தெரியுது.
நான் என்ன பண்றது ஒன்றும் புரியல. தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கான தண்டனையை நாங்க அனுபவிச்சிருந்தா பரவாயில்ல, ஆனா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அனுபவிச்சுட்டாங்க. அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அப்பாவும் அம்மாவும் என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரி வாழணும்னு நான் நினைச்சேன். கடைசியில என்னாலேயே அவங்க மானம் கெட்டு மரியாதை கெட்டு போகிற அளவுக்கு ஆயிருச்சு. இதை எங்க கொண்டு போனாலும் கரைக்க முடியாது இந்த பாவத்தை. எங்களுக்கு நீதான்ப்பா வழி காட்டணும். உன்னை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீதான் எங்களை பாதுகாக்கணும்.